அனைவருக்கும் வணக்கம்பா. ஸோ இன்னோட செஷன் நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாமுக்கான ஆல்ஃபா நியூமெரிக் கோடிங் ரொம்ப ஒரு முக்கியமான வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசன், அதாவது எண் எழுத்து காரணவியல். ரைட், நம்பர்ஸ் லெட்டர் இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டைப் 1 to டைப் 5 வரை இருக்குப்பா. இப்போ முதல் கேள்வி என்ன மாதிரி பேட்டர்ல கேட்டிருக்கான். இந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு அட்டவணையை பார்த்துருங்க. இப்போ இந்த அட்டவணையை பொறுத்தவரை இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை சொல்றோம். A1 B2 C3 சொல்றோம்லவா, அந்த ஐடியா தான். பட் இந்த கேள்வியை அது எப்படி மாத்திருக்கான்னா, ஏ எல்லாருக்கும் 1ன்னு தெரியும்பா, ஆனா அது வந்து டபுள் பண்ணியிருக்கான். 1 into 2 இதான் சொல்றோம். எம்மோட வேல்யூ நமக்கு அழகா 13 தெரியும், அதை டபுள் பண்ணி தான் 26ன்றான். அப்ப இசட்னா நமக்கு என்னப்பா தெரியும்? ரைட்டா, 26ன்னு தெரியும், அது டபுள் பண்ணி தான்பா 52ன்றான். அப்ப இதை போல இந்த பெட்ன்ற வார்த்தையை எவ்வாறு மாற்றுவாயின்னு கேட்கறான். பீனா என்னப்பா 2, ஈயோட வேல்யூ 5. அப்படியே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இந்த அட்டவணை வேணா பாத்துங்க. ரைட்டா, டீயோட வேல்யூ 20ங்களா, இதை டபுள் பண்ணலாமா? இது 4, இதை டபுள் பண்ணா 10, இதை டபுள் பண்ணா 40. இப்ப ஆட் பண்ணா இதோட டோட்டல் வேல்யூ என்னப்பா கிடைக்கும்? 54 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த கேள்வியோட ஐடியா என்னப்பா, இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அதே ஐடியால டபுள் பண்ணியிருக்கான், இரட்டிப்பாக்கி நம்ம ஆட் பண்ற மாதிரி ஒரு கேள்வியை அமைச்சிருக்காங்க. ரைட்டா, ரெண்டாவது கேள்வி என்ன ஐடியா பார்க்கலாமா? இது பேர் டைரக்ட் லெட்டர் கோடிங்பா. அதாவது அந்த எழுத்துக்கு நேரா என்ன எண் இருக்கோ அது பார்த்து எழுதக்கூடிய மெத்தட். டீனா நமக்கு 20 தான் தெரியும், இது ரேண்டமா தான் எழுதியிருக்கான். ரைட், கப் அப்படின்னா சி இந்த இடத்துல 1 இருக்கா, இந்த இடத்துல பாருங்க சியோட வேல்யூ அதே 1 தான் இருக்கு. அதனால இது பேர் என்ன சொல்றோம்? டைரக்ட் லெட்டர் கோடிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப சிபியுன்ற வார்த்தை எப்படி பாருங்க, சீனா பாருங்க 1, கரெக்டா இருக்கா? சீனா என்னப்பா 1, பீனா என்னப்பா 9, யூனா என்னப்பா 6. அப்ப 196 எங்கப்பா இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. அப்ப இது பேர் என்னப்பா? டைரக்ட் லெட்டர் கோடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேள்வி எண் 3 பாருங்க, அதே டைரக்ட் லெட்டர் கோடிங் தான். இந்த பேக் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி மாத்தி எழுதுறாங்க பாருங்கப்பா. பியோட வேல்யூ 5914, ரைட்டா. கைட்டோட வேல்யூ என்னவா சொல்றா? 4876 அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பீட் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி மாத்தி எழுத போறோம் அப்படின்னா பாருங்க, பீனா 5, ரைட்டா. ஈயோட வேல்யூ 6, ஏவோட வேல்யூ 9, டியோட வேல்யூ 7. ஸோ 5697 ஆப்ஷன் ஏ தான். அப்போ இது பேரு டைரக்ட் லெட்டர் கோடு. ரேண்டமா ஒரு லெட்டருக்கு பதிலாக ஒரு நம்பரை அசைன் பண்றாங்க, அப்படியே பார்த்து எழுதக்கூடிய மெத்தட். இது இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லாம் கிடையாது. இப்போ இந்த கேள்வி பாருங்களேன், இப்போ ஏசிஇஜி இந்த 4 எழுத்துக்கான மதிப்பை 16ன்னு சொல்றோம். அப்போ எப்படி 16 வந்திருக்கும்? இதை நம்ம யோசிக்க போறோம். அப்போ மேபி இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்குமா அப்படின்றத பார்த்து எழுதப்போம். அப்போ ஏனா என்னப்பா 1, C3, E5, G7 பாருங்க, ஆட் பண்ணா 16 வருதுப்பா. ஓகேப்பா, அப்போ இந்த பேட்டர்ல தான் இருக்கு. இப்போ கேள்வியில வேற என்ன சொல்றா? டிஎஃப்ஜிஹெச். அப்போ எழுதுங்கப்பா. டிஎஃப்ஜிஹெச்னா டி என்பது 4, எஃப் என்பது 6, ஜி என்பது 7, ஹெச் என்பது 8. ஆட் பண்ணா 25. அப்போ அதே மாதிரி HIKM எவ்வாறு மாற்ற? அப்படியே அட்டவணையை பார்த்து எழுதுங்கப்பா. ஹெச்னா 8, ஐனா 9, கேனா என்னப்பா 11, எம்னா 13. ஸோ ஆட் பண்ணா 41 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னப்பா? 41. அப்போ இந்த கேள்வியோட ஐடியா என்னப்பா? இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அகராதி வரிசைப்படி மாத்திருக்கோம். இப்போ இந்த கேள்வி பார்க்கலாமா? தமிழ் என்ற வார்த்தை எப்படி மாறுதுப்பா? டி வந்து ஆரா மாறுதுப்பா. அப்போ இது எப்படியா போகுது? ரிவர்ஸ், பின்னாடி போகுது. டி எஸ்ஸா மாறுதுன்னா கூட முன்னாடி -2 இடையில ஒரு எழுத்து மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லணும். அப்ப ஏ வந்து சியா மாறுதுன்னா என்னப்பா சொல்லணும்? பிசி இடையில ஒரு எழுத்து மிஸ் ஆயிருக்குன்னா 2 ஆட் ஆகுதுன்னு சொல்லணும். எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா மாறுது. அப்ப எம் வந்து கேவா மாறுதுன்னா ஒரு எழுத்து நடுவில் விட்டுட்டு முந்தைய எழுத்துக்கு தான் போறோம், -2ன்னு சொல்லணும். அப்ப ஐ இருக்கா, ஜே கே, அப்ப இது +2ன்னு சொல்லணும். அப்ப L2Jனா இது -2. அப்ப இது நம்ம ஐடியா. அப்ப இது மேக்ஸ்ன்ற வார்த்தையை எவ்வாறு மாற்றுவாய், இது நம்ம கேள்வி. அப்ப ஃபர்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணலாம்? -2, இது +2, இது -2, இது +2, -2. அப்ப எம்ல 2 கழிச்சா என்னப்பா இருக்கும்?
ஓகே, எம்மோட முந்தைய எழுத்து எல், எல்லோட முந்தைய எழுத்து கே. அப்ப கேன்னு ஆரம்பிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப ஏ பிளஸ் 2னா சி, டி மைனஸ் 2னா என்னப்பா ஆர், ஹெச் பிளஸ் 2னா ஐ ஜே, எஸ் மைனஸ் 2னா என்னப்பா இருக்கும்? ஓகேங்களா, கியூ ஆர் எஸ் தான் நம்ம கியூ வந்திருக்கோம். அப்ப எந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கா. ரைட்பா. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு டாக்டர் அப்படின்ற வார்த்தை எப்படி டீனா 4 பாருங்க, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டீனா 4 தானே. அப்ப இது இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் அங்க சொல்ல வரான்னு அர்த்தம். இதெல்லாம் டேபுலேஷன் எக்ஸாம்ல இருக்காது, நான் உங்க ரெஃபரன்ஸா கொடுத்துருக்கேன். ரைட்டா. அப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டி என்பது 4 குறிக்குது, நான் ஓ என்பது 15, சி என்பது 3, டி என்பது 20, அப்படி சொல்லிட்டே போனா 3யோட வேல்யூ என்னப்பா சி. 21 பாருங்க, டவுட்டா இருக்கா பாருங்க. டீனா எங்கப்பா இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, டீனா 20, யூனா 21, அப்ப யூ. 18னா ஆர், 5னா இ, 19னா எஸ். அப்ப இந்த வார்த்தையை நம்ம குறிக்கும். அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்குமா, பி ஆப்ஷன்ல இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா. மாஸ்டர் என்ற வார்த்தை எப்படி மாறுது. இப்ப எம்னா 4 அப்படின்னு சொல்றான்பா, ஏ அப்படின்னா அது 1ன்னு சொல்றான், எஸ் அப்படின்னா அது 1ன்னு சொல்றான், டி என்பது 5ன்னு சொல்றான், ஆர் என்பது 9ன்றான். இப்போ கேட்ட கொஸ்டின் பவுடர். இப்போ என்ன இதுல ப்ராப்ளம் நமக்கு இருக்குன்னாப்பா, இப்போ கொடுத்த லெட்டர்ஸ் வேற, கேட்கக்கூடிய விஷயம் வேற. அப்போ இது வந்து டைரக்ட் லெட்டர் கோடிங் கிடையாது, இது ஏதோ ஒரு நம்பர் கோடிங் தான் மாத்திருக்கான். எம்னா நமக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பாருங்க, அட்டவணையில பாருங்க 13ன்னு இருக்கா, என்எம் வந்து 13 பாருங்க. அப்போ 1 + 3 ஆட் பண்ணிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஏ 1ன்னா 1 தான் எழுதுறான் பாருங்க. எஸ் 19 ஆட் பண்ணா 10, 10 அகைன் கூட்டினா 1பா. 20 தீனா என்னப்பா 20, அப்படிதானே. ரைட்டா. 20 அவன் என்னன்னு எழுதுறான், 2ன்னு எழுதுறான். கரெக்டா. அதுக்கப்புறம் மாஸ்டர்ல இ என்பது 5, 5 தான் எழுதுறான்பா. இது கரெக்டா தான் பாரு. ஆர் 18, 1 + 8. அப்ப என்னப்பா ஐடியா இதுல, 1ல இருந்து 9 வரை அப்படியே எழுதுறான். 10 1ன்னு எழுதுறான், 11 ஆட் பண்ணி 2ன்னு எழுதுறான். அப்ப 2 இலக்கங்கள் வரும்போது அதை கூட்டி ஒரே இலக்கமாக எழுதுறான்பா. இதாம்பா பேட்டர்ன் இதுல. ரைட்டா. ஓகே, இப்ப இந்த கேள்வி என்ன பார்க்கிற, பவுடர் அப்படின்ற வார்த்தை எப்படி எழுதப்போம். பி 16, 1 + 6 7, 15, 1 + 5 6, 23, 2 + 3 5, 4னா 4 தான் எழுதணும், 5னா 5 தான், ஆர் 18, 1 + 8 9. அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்குவா, 7, 6, 5, 4, 5, 9 ஆப்ஷன் சில இருக்கா. அப்ப இந்த கேள்வியோட ஐடியா என்னவா, ஒரே இலக்கத்தை அப்படியே எழுதுறான், 2 இலக்கம் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அடுத்ததுவா ரோடு, ஆர் என்னவா மாத்துறான், STU. அப்ப இடையில 2 எழுத்து விட்டு இருக்கான் அப்படி கூட சொல்லலாம். ஓ இருக்கா, இடையில 2 எழுத்து PQ விட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏ இருக்கா, BC விட்டுட்டு டின்னு எழுதுறான். அப்ப இந்த மாதிரி நமக்கு எழுதிட்டே போனா நமக்கு வரக்கூடிய ஆப்ஷன் என்ன பாருங்க. அப்ப என்ன பார்த்துருக்கோம், ஸ்டான். எஸ்னா TU V, ரைட்டா. டபிள்யூனா என்னப்பா XY, அப்ப Z வரும். ஏவா BC, அதை விட்டுட்டு டி. என்ன அப்புறம் OP, இதை விட்டுட்டு Q. அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்கப்பா, VZDQ செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கா. அப்ப இடையில் 2 எழுத்துக்கள் விடுபட்டுள்ளன அப்படி சொல்லலாம். ரைட்பா. இந்த ஒர்க்ன்ற வார்த்தை எப்படி, டபிள்யூனா 4 பாருங்க, அட்டவணையில பாருங்க. டபிள்யூனா 4 என்பது ஆப்போசிட் பிளேஸ் சொல்றாங்க. இப்போ டபிள்யூ வந்து 23rd, ஆனால் கடைசியிலேருந்து 4வது எழுத்து. அப்போ இது என்னப்பா, ஆப்போசிட் பிளேஸ் ரிவர்ஸ் ஆர்டர். டபிள்யூனா 4. ஓனா பாருங்க, அப்படியே பாருங்க, இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா போதும். ஓ வந்து ஆப்போசிட்ல அப்படியே பார்த்தீங்கன்னா 12 அப்படி இருக்கு. ரைட்டா. ஆர்னா என்னப்பா, ஆப்போசிட்ல பாருங்க, அட்டவணை பாருங்க 9. கே அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க, கே வந்து ஆப்போசிட்ல என்ன பாருங்க 16, இதென்ன கொடுத்துருக்கான். அப்ப இதை போல உமன் என்ற வார்த்தையை எப்படி எழுதப்போம், நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் தெரியுமே பார்த்து எழுதுங்கப்பா. டபிள்யூ 4, ஓ 12, ஏ எல்லாருக்கும் தெரியும் 26 கடைசியிலிருந்து. ரைட்டா. எம் என்ன எழுதுங்கப்பா. எம்னா என்னப்பா, ஆப்போசிட்ல பாருங்க 14, என்னன்னா அப்படியே ஆப்போசிட்ல பாருங்கப்பா 13. அவ்வளவுதான். எந்த ஆப்ஷன்ல இருக்குப்பா, ஆப்ஷன் ஏல இருக்குங்களா.
அடுத்த கேள்வி வாங்குப்பா. இதுல என்ன சொல்ல வரான்? பிஏடி. பினா எல்லாருக்கும் 2 தாம்பா தெரியும். நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. அவன் எக்ஸ்ட்ராவா 3 ஆட் பண்ணி 5ன்றான். ஏனா 1, 1 + 3 4, டினா என்னப்பா 4, 4 + 3 7. இப்படிதாம்மா மாத்திருக்கான். அதே இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி சொல்றான். அப்ப நேஷன் என்னன்னா என்னப்பா பாருங்க, அட்டவணையை பார்த்துங்க. இது ஒன்று ரெஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ல வராது, நம்ம தான் எழுதணும் அது. ரைட்டா? 14 + 3 17. ஏனா என்னப்பா 1 + 3 4. இந்த மாதிரி எழுதுனா நமக்கு வரக்கூடிய ஆப்ஷன் என்ன, இதை நம்ம வெரிஃபை பண்ண போறோம். ஐனா என்னப்பா 9 + 3 12. ஏன் 3 ஆட் பண்றப்ப அவன் சொன்ன எக்ஸாம்பிள் இதை பொறுத்து தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்வி நம்ம சால்வ் பண்ணுவோம். அவன் சொன்ன எடுத்துக்காட்டு எல்லாமே +3 ஆட் ஆகி வருது. இதை நம்ம பார்க்கணும். அப்ப எங்கப்பா இருக்கு? 14 17 4 23 12 18 17. ரைட்டா? ஆப்ஷன் பில இருக்க பாருங்க. ரைட்டா? நன்றி, வணக்கம்பா.